மெய்சிலிருந்து போனேன். அது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ரயில்வேயில் வந்து ஒரு போர்ட்டர் வந்து பயணிகள் வருவதற்காக காத்துட்ருக்காங்க. கஸ்டமர் யாராவது வந்தால் கிடைச்சா இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே வரல. லாஸ்ட்டு ட்ரெயின் வர போயிடுச்சு. சரி வீட்டுக்கு புறப்படலாம், இனிமேல் யாருமே வரமாட்டாங்க, எந்த கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்படலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெஞ்சில் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருக்குறாங்க. என்னடா இது, எல்லா ட்ரெயினுமே போயிடுச்சு, இந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்களே, சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு. நான் வந்து டெல்லிக்கு போகணும். ஐயோ லாஸ்ட் ட்ரெயின் வர போயிடுச்சே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஐயோ நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு. சரி நீங்கள் வாங்க, பயணிகள் வந்து தங்கக்கூடிய ஒரு அறை இருக்குது, அங்கே நீங்கள் வந்து இரவு முழுவதும் தங்கிக்குங்க, நாளை காலையில் உங்களுக்கு டெல்லிக்கு ட்ரெயின் வரும், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படியா சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த அறைக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே அந்த அம்மா கிட்ட பேச்சுல கேட்குறாங்க, உங்களுக்கு யாராவது தெரியும், அவங்க மகன் மகள் யாராவது பேர் சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்ல முடியுமா, உங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமா பார்க்குறோம் அப்படின்னு. எனக்கு ஒரு மகன் இருக்காங்க, அவன் பேர் வந்து லால்னு நாங்கள்லாம் கூப்பிடுவோம், ஆனால் மற்றவர்கள்லாம் என்ன சொல்லினா லால் பகதூர் சாஸ்திரின்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து ரயில்வே துறையில் ஒரு அமைச்சராக இருக்காங்கன்னு அப்படின்னு. அப்போது ட்ரெயினில் இருக்கிறவங்க அத்தனை பேர், அந்த ரயில்வேயில் வேலை செய்கிற அத்தனை பேரும் வந்து மெய்சில் என்னடா இது யார் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டு திடுக்கிட்டு உடனே டக்குன்னு அந்த அம்மாவை கரெக்டாக டெல்லி ட்ரெயினுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அப்போது அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போன உடனே கேட்குறாங்கன்னா தன் மகன்கிட்ட, நீங்கள் என்னப்பா வேலை செய்கிற ரயில்வேல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேம்மா அப்படின்னு. எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தவர் அந்த வேலையை வந்து பெரிய பகட்டாக எதுவும் சொல்லாமல் ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு இதாக பெருந்தன்மையாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை நம்ம பார்ப்பதே மிகப்பெரிய அபூர்வமாக இருக்குது. இதை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.